இன்னைக்கு நடந்த பல முக்கிய செய்திகளை ரொம்ப ஷார்ட்டா சுவாரஸ்யமா இந்த தொகுப்புல பார்க்கலாம். தயாரா? உலக போர்கள், ஏஐ அப்டேட்ஸ், அப்புறம் நம்ம ஊர் செய்திகள்னு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல அமெரிக்கா ஈரான் பிரச்சனை. ட்ரம்ப் தாக்குதலை தள்ளி வச்சிருக்கார். ஆனா தாக்குனா புது போர்க்களங்கள் உருவாகும்னு ஈரான் எச்சரிச்சிருக்காங்க. இத பத்தி அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாருன்னா, தேவைப்பட்டா நாங்க தாக்குதலுக்கு முழு தயார் நிலையில தான் இருக்கோம். அடுத்ததா, காசாவுக்கு உதவிப் பொருட்கள் கொண்டு போன குளோபல் சுமுத் கப்பல இஸ்ரேல் கடற்படை நடுக்கடல்ல வழிமறிச்சு நிறுத்தியிருக்காங்க. சாண்டியேகோ இஸ்லாமிய மையத்துல நடந்த துப்பாக்கிச் சூடுல 5 பேர் உயிரிழந்த செய்தி ரொம்பவே சோகமான ஒண்ணு. ஆப்பிரிக்க நாடுகள்ல எபோலா காய்ச்சல் அதிகமா பரவுறதால உலக சுகாதார நிறுவனம் இத குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சியா அறிவிச்சிருக்காங்க. இப்போ டெக் நியூஸ். அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் இடையிலான ஏஐ தொழில்நுட்ப போட்டி கிட்டத்தட்ட சமநிலைக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். உலக அளவுல 88% நிறுவனங்கள் ஏஐய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. இதோட தாக்கம் எந்த அளவுனா, சாதாரண OECD பொருளாதார தரவுகளை பார்க்க கூட இப்போ கடுமையான செக்யூரிட்டி செக் தேவைப்படுது. ஆனா உலகளாவிய பத்திரிகை சுதந்திரம் ரொம்பவே மோசமாகியிருக்கு. பாதிக்கும் மேற்பட்ட நாடுகள்ல பத்திரிகையாளர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு. அமெரிக்கா 7 இடங்கள் சரிஞ்சிருக்கு. இந்தியா, இஸ்ரேல்னு பல நாடுகள்ல பத்திரிகையாளர்களுக்கான சட்ட பாதுகாப்புகள் பெருசா குறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, மொத்தம் 180 நாடுகள்ல 110ல இந்த சுதந்திரம் குறைஞ்சிருக்குங்கிறது கொஞ்சம் கவலையான விஷயம்தான். ஸ்போர்ட்ஸ்ல இப்போ ஆர்சிபி ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 18 புள்ளிகளோட பெங்களூர் அணி கெத்தா முதலிடத்துல இருக்கு. அடுத்து 2026 உலகக்கோப்பை. பிரேசில், மொராக்கோன்னு 4 முக்கிய கால்பந்தாணிகள் நியூ ஜெர்சிய தங்களோட பயிற்சி முகாமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம ஊர் செய்திகள்ல கொளுத்துற வெயிலுக்கு நடுவ நாளைக்கு 10ஆம் வகுப்பு ரிசல்ட்ஸ், அப்புறம் முதல்வர் விஜயோட அமைச்சரவை விரிவாக்கம் வரப்போகுது. அரசியல் களத்துல தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சி ஆதரவை பலப்படுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமா மாவட்ட ஆலோசனைகள்ல இறங்கியிருக்கார். உலகப் போர்கள் முதல் நம்ம ஊர் அரசியல் வர இந்த மாற்றங்கள் நம்ம எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுது பொறுத்திருந்து பாப்போம்.